வணக்கம். இது தமிழோட தண்ணியில் ஆட்சி தமிழா. ஒரே நிமிஷத்துல ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாற்றலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்கன்னு சொன்னா அந்த கேள்விக்கான பதில் வீடியோவா இது இருக்க போது. அதாவது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வழமை போலவே இன்னைக்கும் நாங்களும் வீடியோக்கு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ போனதுக்கு அப்புறமா ரோட்டோரம் ஒரு அண்ணன் விறகு எல்லாம் அப்படியே பைசிக்கிளை வச்சு ரொம்ப தூரமாக வந்து உருட்டிட்டு வந்தார். ஸோ வந்து அவருக்கு என்ன பிரச்சனை, யார் எங்கேருந்து வராரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பித்தோம். இல்லை உருட்டிட்டு போகிறீங்க, எவ்வளோ வந்துட்டு வரீங்க? இது செயினாக வந்துட்டோம். கடவுள் எவ்வளோ வந்து எங்கேருந்து வரீங்க? அது கேட்டதுக்கு அப்புறமா வந்து அந்த அண்ணனோட கஷ்டத்தை எங்களால் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து அவருக்கான தேவை என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். அதுக்கு அவர் எங்ககிட்ட சொன்ன ஒரு பதில் இருக்கே. சைக்கிள் ஒன்று இருந்தாங்க. எனக்கு வர ஒன்றும் தேவை தம்பி, இந்த சைக்கிளை மட்டும் மாற்றிதாங்க, நான் தம்பி இருக்கிற வரைக்கும் நான் உழைச்சி கொள்வேன் அப்படின்ற மாதிரி. கேட்ட உடனே வந்து எங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு உதவியாக போயிடுச்சு. ஏன்னு சொன்னால் எப்போவுமே நம்ம வாழ்வாதாரம் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அவங்க கேட்குற வாழ்வாதாரத்தை வச்சுக்கொண்டு நம்ம வளமையாக உதவி பண்ணி கொடுக்கறது வழக்கம். ஸோ அவர் கேட்ட உடனே வந்து நாங்கள் எந்த மறுப்பும் சொல்லாமல் உடனே வந்து அவரை ஒரு பைசிக்கிள் பண்ணுற கடைக்கு நாங்கள் கூட்டி போயிருந்தோம். அங்கே போய் அவருக்கான ஒரு பைசிக்கிளை வேண்டி கொடுத்ததும் அவரை முகத்தை பார்க்கணுமே. சரியா? சரி. அவர் முகத்திலிருந்து வந்த சந்தோஷத்தை பார்க்கணுமே. அப்பப்பப்பப்பப்பா! உண்மையில் இதுதாங்க ஒரு மனுஷனோட வாழ்க்கை. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் பணம், பதவி, சொத்து, பத்து இதெல்லாம் தாண்டி அவங்க வாழ்க்கையை வந்து செம்மனே நடத்துறதுக்கு ஒரு வாழ்வாதாரம் இருந்தால், அதுவும் அவங்க நினைச்ச வாழ்வாதாரம் இருந்தால் அதுதான் உண்மையான வாழ்க்கை. பல வருஷமாக இதே சைக்கிளை வச்சுக்கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பாடாப்பட்டு உழைச்ச அண்ணாவுக்கு இப்போது இந்த பைசிக்கிளை கொடுத்து நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இவருக்கு இன்றைக்கி நாங்கள் பண்ண உதவியும் சேர்த்து இவரோட வாழ்க்கை வரலாறுகளையும் சின்னதாக சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி இந்த வீடியோ. உருட்டிட்டு போகிறீங்க, எவ்வளோ வந்துட்டு வரீங்க? இது செயினாக வந்துட்டோம். கடவுள் எவ்வளோ வந்து எங்கேருந்து வரீங்க? இவரை தெரியும். இப்போ அதாவது தொழிலாளர் தினத்துக்கு நம்ம வந்துட்டு காசு எடுத்து ரைட் சைக்கிள் கடையில் ஓடுவேன் செயின் போடணும். ஓகே, இவர் வந்து இப்போ நம்ம ஒரு வழியாக வந்ததுனால இங்கே இருக்கிற ஒரு சைக்கிள் கடையில் வந்து செயின் போட வந்துட்டார். காலையில் என்ன இப்படி தான். இப்போ இது வந்து சைக்கிள் கடை இருக்கிற ஏரியான்றதுனால பிரச்சனை இல்லை. இதே வந்து சைக்கிள் கடை இல்லாத ஒரு ஏரியா இருந்தால் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். எடுத்தா ஓகே, இப்போ என்னென்னு சொன்னால் சைக்கிள் வந்து இணைக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் லேட் ஆகுமான்னு சொல்ல. சரி, அப்போ அவர் வந்து அவர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து பேசிவிட்டு நம்ம இங்கேருந்து வலிக்கிடுவோம்னு சொல்லி. ஓகே, அண்ணா வந்து எங்களுக்கு தெரியும், வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியுமான்னு சொல்லி தெரியாது. என்ன சொன்னால் ஒரே வாட்டி வந்து நாங்கள் தொழிலாளர் தினத்தை வந்து கௌரவிக்கிற மாதிரி தொழில் செய்கிறவங்களை வந்து தேடி அவங்களுக்கான ஒரு தொகை பணத்தை கொடுத்து நாங்கள் அவங்கள கௌரவிச்சிருந்தோம். அந்த வகையில் வந்து நாங்கள் அண்ணா வந்து களுவாஞ்சிட்டு மார்க்கெட்டுக்கு முன்னால் வந்து சந்தித்து நாங்கள் இது செய்யிருந்தோம். அதுக்கு பிறகு வந்து வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அண்ணாவோட வீடு தேடி போய் பாருங்கள், அவரோட கஷ்டத்தை கேளுங்க, அவருக்கான ஒரு உதவி பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு அவரை வந்து தேடி கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இல்லை. ஆனால் எங்களோட ஊரால் தான் போகிறவர். அதை வச்சு கொண்டு தான் எங்களோட ஊரில் இருக்கிற ஒரு சில பேர் வந்து சொன்னவங்க, அவர் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு தம்பி, அவருக்கு ஒரு சைக்கிளாச்சு வேண்டி கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் எதிர்ச்சியாக தான் ஆளை வந்து மீட் பண்ணியிருந்தோம். இப்போ உண்மையிலே வந்து அவரோட கஷ்டங்கள் என்ன, எதுக்காக வேண்டி இந்த விறகுலாம் வந்து விற்கிறாரு, இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கேட்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்கள் பேர் என்ன? என் பேர் கிட்டு. உங்களோட சொந்த ஊர் அது? சொந்த ஊர் வந்து நான் இப்போ கல்யாணம் கட்டிக்கிறேன் 40 இருக்கிற இடம் பிறந்து வளர்ந்த இடம் தாந்தா. இப்போ தம்பதிக்கு இருக்கிற நாங்கள் வந்து கச்சக்குடி சுவாமி மலை தெரியும் உங்களுக்கு. வந்து நம்ம நாவப்பழம் ஆயப்போ இருந்த இடம் வந்து அவ்வளோ தூரம், அந்த ரோட்டெல்லாம் வந்து இவ்வளோ மோசம்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அங்கேருந்து தான் பாரு ஒரு நாள். இப்போ அங்கேருந்து தான் பாரு. இப்போ வரும்போது தான் இந்த காந்திபுரம் கோயிலாடியில் வச்சு செயினாக இருந்து அங்கேருந்து தள்ளிட்டு வரீங்களோ? அங்கேருந்து தான் ஃபுல்லாக உருட்டி தள்ளி வந்து அம்மாடி. காந்திபுரம் சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5.5-6 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே 5.5 கிலோமீட்டர் வரும்போது அப்புறம் ஒரு ஆட்டாவில் ஒரு அண்ணா வந்தவர். அவர் ஒரு அளவு போட்டு தந்தார், அது பிடிக்கல. புறவு ஓடினேன். அப்போ திரும்ப இருந்துட்டு புறம் வந்து இப்போ கடனுக்கு ஒரு செயின் வந்துட்டு போயிட்டேன். நான் 600 இப்போ வாங்கணும். சரி, கடனுக்கு தான் வேண்டிட்டு வரீங்க. உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் வந்து அவர் உருட்டி தந்தான்னு சொல்லி நாங்கள் காட்டியிருந்தோம். ஆனால் அதை விட தூரம் வந்து அவர் உருட்டி தந்திருக்காரு.
ஓப்பா அதான் வீடியோவில் இதோட ஆட்டு பண்ணை அடி அவடத்துல வச்சு அதுக்குள்ளே வந்து சைக்கிள் கடையே இல்லைண்ணா அந்த அவ்வளோ துண்டுக்குள்ளே வந்து சைக்கிள் கடையே இல்லை நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட வந்து இதே வந்து சைக்கிள் கடை இல்லாத ஏரியாவில் வந்து பிஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படி சொல்லி ஆனால் வந்து அதுதான் நடந்திருக்கு உண்மையில் இதுக்கு முதல் வந்து இப்படி இப்போ நடந்திருக்கும் உங்களுக்கு இதுக்கு முதல் வளர்த்து வச்சு எனக்கு ஸ்கோப் போடிச்சு பிறகு நம்மளோட வேற்ற கடையில் தான் கடனுக்கு வாங்கி பூட்டி எடுத்து போனோம் பிறகு 3 நாளையில் விற்று போட்டு கொடுத்தேன் 2500 விற்று போட்டு கொடுத்தீங்க அது விற்றா தான் உங்களுக்கு வந்து காசு என்ன அது சரி குடும்பத்தில் வந்து நீங்கள் யார் நாங்கள் 2 பேர் யார் நீங்களும் நானும் மனுஷன் தான் இப்போ கச்சக்கோடியிலேருந்து தான் பாருங்களோ இப்போ கொல்லி எடுக்கிறதுங்க நீங்கள் அங்கே புழுகுனாக்கி போனோம் புழுகுனாக்குள்ள பக்கம் தான் போகிறது எத்தனை மணிக்கு கொல்லி எடுக்க போவீங்க நீங்கள் நாங்கள் காலையில் 6 மணிக்கு போவோம் 6 மணிக்கு பின்னர் 6 மணிக்கு வருவோம் அங்கெல்லாம் யானை பிள்ளையார் வரிசான்ட்டு இல்லை இருந்தும் மழை டைமில் தான் கேட்கும் அவர் கூட வருது பிள்ளையாண்டு சொன்னவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து அங்காள பக்கம் இருக்கிற எல்லா பேரும் வந்து யானையை வந்து பிள்ளையாண்டு சொல்லுவாங்க அப்படி வழக்கமாக அவங்க சொல்கிறது பிள்ளையார் வந்து பல மழை காலத்தில் தான் கூடுதலாக வரும் எப்பயாச்சும் உங்களை திரத்தி இப்படி ஏதாச்சும் நடந்திருக்கு அப்படிலாம் இல்லை பெண்டான ஒரு காபரசிரைக்கு அது புழுக்குனா குளத்து மெயின் ரோட்டால் ஏறி வரக்குள்ள நாங்கள் காந்திபுரத்தாக்கள் உங்களுக்கு தெரியும் கவியன் அவரெல்லாம் வரக்குள்ள அவருக்கு ஒரு 11 மணி அப்படி இருக்கீங்க சாப்பிடும் போகுது பிள்ளையார் எதிர் கொண்டு வந்து அப்படியான இப்போ இந்த விறகு வந்து எப்போ எடுத்து கொண்டு வச்சுனீங்க இது நாங்கள் நேற்று முந்தின நாள் எடுத்து வந்து நேற்று கொத்தி இன்றைக்கு காலையில் கொண்டு இன்றைக்கு கொண்டு 3 நாள் தேவைப்படுது இதுக்கு இந்த 3 நாள் உழைப்பு வந்து இன்றைக்கி இதை விற்றா வந்து எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு எங்களுக்கு 7500 சொன்ன மாட்டி சொன்னேன் அவங்க கடைசி சில பேர் காசு இருக்கிறாங்க 7 தருவாங்க சில பேர் காசு இல்லாங்க 6500 தருவாங்க 6500 தருவாங்க 3 நாள் உழைப்பு 3 நாள் உழைப்பு பாருங்கள் அதுக்குள்ள வந்து சாதாரண உழைப்பு இல்லை இது வந்து உயிருக்கு பயந்து அப்படி தான் உழைக்க வேண்டிய ஒரு உழைப்பு வந்து எப்போ போய் என்ன நடக்க முடியும் சொல்லி தெரியாது உண்மையில் அதுவும் காட்டுக்கு போய் இந்த விறகு எடுக்கிற வேலையெல்லாம் வந்துட்டு ரொம்ப மோசமானது அங்கே வந்து விலங்குகளோட அச்சுறுத்தல் அது தாண்டி நம்ம பைசிக்கில் வந்து சொன்னால் இடையில சைக்கிளுக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லி வந்து தெரியாது அப்படி ஒரு தொழில் தான் உங்களோட தொழில் சரி இது தாண்டி வேறு ஏதாச்சும் தொழில் செய்திருக்கீங்களா நீங்கள் விறகு விற்கிறத தாண்டி வேறு ஏதாச்சும் தொழில் வேறு தொழில் செஞ்சு நாங்கள் பிள்ளையாரால் செய்யலாமல் விட்டுட்டோம் என்னென்ன தொழில் செய்கிறீங்க முன்னே செஞ்சு நாங்கள் சோளம் செஞ்சேன் கைப்பி செஞ்சேன் அங்கால வந்து பயிர் செய்கிறது கஷ்டம் என்ன கஷ்டம் வந்து யானையாலாம் பிள்ளையாராலாம் கொஞ்சம் என்ன செய்யறது அது வந்து அப்படி என்ன செய்யறதாங்க அது வந்து சாப்பிடுத்து போயிடும் சாப்பிடுத்து போனால் என்ன மாடு யானை ஒன்றும் செய்யல மாடனாலும் தரத்துலாம் யானையை தரத்தே இல்லை பிள்ளையார் தரத்தையில மழை காலத்தில் செய்யலாம் இங்கே வந்து விவசாயிகளுக்கு இதுதான் பிரச்சனை அதாவது அதில் இருந்தால் பிறகு 40 வந்து கல்யாணம் கச்சக்கொடி அப்படியான பகுதியில் வந்து சில இடங்கள் வந்து மின்சார கம்பங்கள் வந்து விட்டுருக்காங்க சில இடங்கள் வந்து அது இல்லை ஸோ வந்து பயிர்கள் செய்கிறேன்னு சொன்னாலே ரொம்ப கஷ்டம் ஜனவரி போட்டிக்காங்க போட்டு அது ஜனவரி 2 வேலி ஃபுல்லாக போட்டு வந்துருக்காங்க அந்த இருந்து அடைச்சலிருந்து போட்டு வந்துருக்காங்க போட்டு வந்து அது வேலியெல்லாம் உடைச்சிருந்துச்சு உள்ளுக்கு வரு அந்த வேலியை உடைச்சிட்டு வருது இப்படி போகிறவங்களுக்குள்ள நெத்தியை கொடுத்து ஒரு தள்ளுவோட கட்டை அதுக்கு அந்த கரண்ட் அடிக்கிறது இல்லை கட்டைக்கு தான் தள்ளுறது கட்டைக்கு தான் தள்ளுது கட்டையை தள்ளி போனால் கட்டைக்கு மேலே காலை வச்சு வருங்க சில டைமில் அப்போ அதுவும் பழைய இருக்கும் என்ன நடக்கும்ன்றது தெரிஞ்சு அப்போ கூட ஒரு பாதுகாப்பு இல்லை பாருங்கள் என்ன நடக்குன்னு சொல்லி சரிண்ணா இப்போ வந்து நீங்கள் இந்த விறகு விற்கிற வந்து இவ்வளோ காலமாக சரிங்க இந்த தொழில் நான் இப்போ தம்பி கல்யாணம் கட்டினா 7 வருஷம் முடிஞ்சு கல்யாணம் கட்டி 7 வருஷம் தாயோடு இருந்து எங்கள் அம்மா அப்பாவோட இருந்து நான் விறகு விற்று வந்து ஒரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விற்று போட்டு வயல் வேலையை போனேன் போய் அது ஆக்கள்ற வளவழியை போய் வேலை செஞ்சு சிங்கிள் ஆக்கள்ற வளவழியை போய் வேலை செஞ்சு போட்டு அப்புறம் வந்துட்டேன் வந்து கேசி வடித்ததுண்டுலேருந்து அப்புறம் கேசி வடித்தாண்டு கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் கொல்லி வந்து துவங்கினேன் சரி அந்த கொஞ்ச நாள் அந்த கேஸ் சிலிண்டரை வெடித்து அந்த ஒரு டைமில் வந்து இதில் வந்து கேஸ் சிலிண்டரில் பிரச்சனை அது கொஞ்சம் தடை செய்யப்பட்டிருந்தேன் அந்த டைமில் என்ன சரி ஓகே இப்போ இது வந்து இப்போ எத்தனை மணிக்கு வெளிக்கூட்டிங்க உங்களோட வீட்டில் இருந்து காலையில் நான் வெளிக்கூடவில் 6:45 காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்தீங்களோ சாப்பிட்டு வந்தீங்க இப்போ மதிய சாப்பாடு நீ வீட்டை கொடுத்து போட்டு நீ யாரும் வீட்டுகளில் சில டைமில் டீயும் படி தருவாங்க அவங்களோட வீட்டுகளில் தருவாங்க சரி உண்மையில் வந்து நீங்கள் வந்து எங்கள்கிட்ட சொன்னீங்க காட்டுக்கு போகிற விரை எடுத்து வாரேன்னு சொல்லி ஆனால் அதுக்குள்ளே வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும் எல்லாத்துக்குள்ளேயும் தான் ஒன்று வந்து சாதாரணமாக பேரில் சொல்லி முடிச்சிடலாம் அந்த பேருக்குள்ளே வந்து நிறைய வலிகளும் வேதனைகளும் இருக்கும் இப்போ நீங்கள் காட்டுக்கு போய் இந்த விரை எடுக்கிறது காட்டுக்கு இல்லை நாங்கள் வந்து குளம் தண்ணி குடிச்சிருக்கீங்க ஆமாம் அந்த குளத்துல தான் இப்போ மரங்கள் பட்டு போயிருக்கேன் அந்த குளத்தோர அந்த தண்ணியால் பட்டு அதுகளை போய் கொத்தி எடுத்து வரணும் அதில் தான் எடுக்கிறது ஏன்னா அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லையா யானை முதல்ல பிள்ளையார் எப்படியும் சில டைம் தண்ணி குடிக்க வரும் அது சேர்த்த மாட்டேன் அவர்
அதில் போயிட்டு எல்லா நாளுமே இல்லை. அப்போ அங்கே முதல்ல அப்படி இப்படி பிரச்சனை இல்லை உள்ள தர முதலையெல்லாம் இல்லை இல்லை. எங்கடாக இல்லை. சரி இப்போ அதை வந்து அங்கேருந்து கொண்டு வரேன்னு சொன்னால் அவ்வளோ என்ன முழுசாக கொண்டு வரேன் நீங்களா அந்த இல்லை இல்லை அங்கே வச்சு அந்த உலக துண்டா கொத்தி அப்படி அப்படியே கட்டி சைக்கிளில் லோடு பண்ணி தான் கொண்டு வரணும். எத்தனை பேர் போவீங்க? நாங்கள் 4-5 பேர் போகிறேன். 5 பேர் போவீங்க. தனியாக வந்து போயில? தனியாக போகல, போகிறல நாங்கள் பயம் தான். தனியாக தள்ளணும் பண்ணுறோம், பயமன்ட்டு இல்லை, தனியாக தள்ளணும் பண்ணுறோம். தள்ளணும் இது நம்ம என்ன நடக்கும்னு சொல்லி தெரியல. சைக்கிளுக்கு ஒரு ஆபத்து வந்து கூட ஆள் வேணும் கட்டாயம் வந்து. எத்தனை பேர் நீங்கள் இப்போ இந்த தொழில் செஞ்சு கொண்டிருக்கீங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சேன்னு சொல்லி நாங்கள் காந்திபுரத்தார்கள் 4 பேர், அப்போ 5 பேர் வரோம். அதில் இப்போ கோயில் கும்பாளிச்சமான்னு சொல்லி அவங்க காசானவங்களை போயிருக்காங்க, அதில் 3 பேர் வரோம். சரி, இப்போ உண்மையிலே வந்து இப்போதைய பார்க்குறதுல வந்து இப்போ இந்த தொழில் வந்து கஷ்டம் தானே? உண்மையிலே கஷ்டம் தான். என்ன சாப்பிட தானே கஷ்டப்பட்டு தான் சாப்பிடணும். அப்போ இதுக்கு தாண்டி வந்து மாற்று வழிகள் எதுவும் இல்லையே இப்போ உங்களுக்கு வந்து வேறு தொழில் செய்வோம் அப்படின்ற மாதிரி? தொழில் செய்யல, மழை கால டைமில் செய்கிறோம். நாங்கள் மழை கால டைமில் என்ன தொழில் செய்கிறீங்க? எல்லாம் சோளம் நாட்டு, மரவள்ளி நாட்டு, கைப்பி, கோழி தொழில் தான். உண்மையிலே வந்து இப்போ நம்ம கஷ்டம்னு சொல்கிறோம், ஆனால் அந்த கொல்லி கொத்துறது வந்து ஆனால் அவங்களுக்கு பழகி போனதால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பழகிது தானே கொத்த சேவிச்சியாக போயிடும் எங்களுக்கு. இப்படி கொத்துனா இப்படி விடையும்னு சொல்லி தெரியும். பிளானை பார்த்து எத்தனை வயதில் இந்த ஒத்துறன்னு சொன்னீங்க? 14 வயசு. எப்படி 14 வயசுலேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் அப்படின்னா உண்மையிலே எவ்வளோ? இப்போ எத்தனை வயசு? இப்போ எனக்கு 33 வயசு. எத்தனை வருஷம் அனுபவம்னு சொல்லி பாருங்க. எங்கட அண்ணா வந்து எங்கட அண்ணா கொல்லியாக கொத்தணும். உங்களோட குடும்பம் எல்லாருமே வந்து கொள்ளி தானே செய்கிறாங்க? எல்லாருமே இல்லை, எல்லாம் இப்போ நான் இருந்து ஓட்டு கொத்துவாங்க விளையாடிட்டு. குளத்தில் மீன் பிடிக்க போகிறாங்க. எல்லா வேலையும் செய்கிறீங்க இப்போ கொல்லி ஒத்தி வைக்கிறதுலேருந்து இல்லை. இப்போ என்னென்னு சொன்னால் முக்கியமானது நீங்கள் சொன்னீங்க அந்த கேஸ் இருக்கிற டைமில் வந்து அந்த கேஸ் வெடித்த டைமில் வந்து இப்போ அந்த கொல்லி பிஸ்னஸ் கொஞ்சம் அதிகமாக போனது. என்ன சொன்னால் கேஸ் வாங்குறது பயப்பட்டவங்க. ஆனால் இப்போ திரும்ப வந்து வளமையோட வந்துட்டு எல்லோரும் வந்து கேஸ் சிலிண்டருக்கு மாறிட்டாங்க. அப்போ இதில் உங்களுக்கு விற்கிறதுக்கு வந்து கடும் கஷ்டமாக இருக்குது இந்த கொல்லியை கொண்டு விற்கிறதுக்கு வந்து. இல்லை, நான் இப்போ களவாஞ்செடி கொண்டு போனேன்னு சொன்னால் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற மூத்தவன் உண்டு, அவரும் ஓடர் எடுத்து தார சில டைம். அவங்க ஆர்டர் தருவாங்க அவங்களுக்கு வேண்டியது. இந்த சாப்பாடு கடைகளுக்கு இப்போ கொடுக்கலாம் என்ன? சாப்பாட்டு கடையிலையும் பெருசாக எடுக்க மாட்டாங்க. வீட்டுகளில் சில டைம்களில் எடுப்பாங்க, சில டைம்களில் எடுப்பாங்க. பிறகு நான் வீட்டுகளில் எடுக்காட்டியும் தெரிஞ்ச இடங்கள் அங்கே கொண்டு போனோம்டா சிறுதமுறை காய்ச்சிடுவாங்க. பிறகு அடுத்த இடங்கள் போய் வரக்கூடாது. இல்லை, உண்மையிலே வந்து என்ன கஷ்டம்னு சொல்லி சொன்னால் சைக்கிள் தனியாக ஓடுறதே இப்போ எவ்வளோ கஷ்டம் வந்து நம்ம பழகிட்டு சைக்கிள் ஓடி ஓடி பழகி. அந்த எப்படியும் வந்து அந்த கொல்லி ஃபுல்லாக அடிக்கிறதால வந்து காற்று தள்ளுமே சைக்கிள் ஓடி காற்று அடித்தா தான் கொஞ்சம் சிக்கல், காற்று அடிக்காட்டி ஈஸியாக அடிக்க மாட்டேது, ஈஸியாக ஓடி வரீங்க. இப்போ உங்களுக்கும் இப்போ இது செய்கிறதால வந்து ஏன் நம்ம இப்படி இந்த தொழில் செய்கிறோம் வேறு ஏதாவது செய்வோம்னு சொல்லி என்ன தோணலை? எனக்கு பிடிச்சிருக்கு இந்த தொழில். இந்த தொழிலை வீட்டு எல்லாரும் யோசிச்சுருவாங்க, இந்த தொழிலை விட்டு போகிற தொழில் போக சொல்லி. நான் சரியில்லை, அது எனக்கு இது சேவிச்சா போயிட்டு நான் இதை இல்லை. உண்மையில் உங்களோட உடம்பை பார்க்க இதாக இருக்குது. உண்மையில் ஒரு சின்ன ஒரு ஆளாக இருக்கார் அண்ணா வந்து. ஆனால் இந்த இதுலேயும் வந்து செய்கிறதா உதாரணத்துக்கு என்ன சொன்னால் வேலை செய்ய தானே வந்து பழகிடும், அந்த வேலைகள் எல்லாம் வந்து பழகிடும். என்ன உண்மையில வந்து பிறலாம் சொன்ன மாதிரி தான் அண்ணா வந்து நிறைய நம்ம இந்த வேலை செஞ்சு வந்த மாட்டோம்னா நம்ம சில ஆக்களுக்கு அனுபவங்கள் தெரியாது. இப்போ வேலை செய்யாமல் இருக்கவங்கள மாதிரி ஆக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தான் சீடியஸாக வருத்த மாதிரி என்ன கதை சொல்லிட்டாரு. உண்மையிலே இந்த அவர் சொன்ன சரி தானே. இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து இந்த வீடியோ இதுன்னு சொல்லி தீர்றோம். அப்போ நமக்கு வந்து உண்மையிலே வந்து இந்த கொல்லி கொத்துறது இருக்காது. உண்மையிலே எனக்கு தெரிஞ்சண்டு நான் ஒரு 8ஆம் ஆண்டு டைமில் அந்த டைமில் தான் இந்த கேஸ் சிலிண்டர் இல்லாத டைமில் தான் வீட்டை வந்து இந்த கொல்லின்றது கொத்தி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து உண்மையிலே கொத்த சொன்னால் எங்களுக்கு நோவும் ஏலாமல் இருக்கு, கையெல்லாம் பொக்கடிக்கும். அது தெரியாது தானே இப்போ எங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி. அப்போ அந்த கஷ்டத்தை வச்சு கூட நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கும் இதை எப்படி செய்றீங்க. ஆனால் உங்களுக்கு அது சிம்பிள் மாதிரி இருக்குது உண்மையிலே. அது ஈஸி. ஆனால் வந்து மேலே வெளியிலேருந்து பார்க்கக்குள்ள எல்லா தொழிலையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள வந்து இந்த மேசன் வேலை செய்கிற அந்த கூலி வேலை செய்கிறவங்க, அதாவது மேசனுக்கு கூலியால் அனுப்பாங்க, அந்த வேலையிலேருந்து பம்பட்டி எடுத்து பற்றி பாருங்க, உங்களுக்கு இந்த கை மொழி எல்லாம் கிடைக்கும். எங்களுக்கு அப்படி வராது. உண்மை உண்மை. இந்த கையில் எல்லாம் பொக்களம் எல்லாம் வரும், உங்களுக்கு வராது, உங்களுக்கு பழகிட்டாது. அதான் உண்மை. உண்மையிலே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த எல்லா தொழிலையும் இப்போ இங்கே பார்க்குறதுக்கு நமக்கு தெரியும். இப்போ எந்தெந்த தொழில் வந்து அப்படியே இல்லாமல் போகுதுன்னு சொல்லி இப்போ இந்த மரங்கள் அழிக்கக்கூடாது, அந்தந்த இப்போ இந்த புறக்கடப்பு வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கேஸ் சிலிண்டர் கண்டுபிடிக்க வந்தவங்க. உண்மையிலே அந்த தொழில் எல்லாமே இல்லாமல் போகுது. உண்மையிலே அந்த தொழில் பார்க்குற வகையிலையும் கஷ்டம் தான் நம்ம செய்கிறதுல. இப்போ நீங்கள் என்ன இதாக ஈஸியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அதை ஓங்கி கொத்துறதுலேருந்து எல்லாமே வந்து உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்கும் வெளியிலேருந்து பார்க்கக்கூடாது. என்ன சொன்னால் இப்போ நீங்கள் பாருங்க, காந்திபுரத்துலேருந்து இவ்வளோ தூரம் சும்மா நடந்து வரதே எவ்வளோ பெரிய வேலை. ஆனால் சைக்கிளோட அந்த லோடோடு சேர்த்து வச்சு சைக்கிள் செயினர் இருந்தேன்னு சொல்லி தள்ளிட்டு வந்திருக்காரு அண்ணா. அப்போ உண்மையிலே நாங்களும் எதிர்ச்சியாக அந்த வேங்காடியில் நின்றாங்க. அப்போ பார்த்து நான் வந்தவர்
அப்போ உண்மையிலே அவரோட பேச முடியல, கிட்ட போய் செயின் இறந்துட்டான்னு சொன்னார். அதே சமயம் இன்னொரு ஆளும் வந்துட்டார். யாரும் சொன்னால் அண்ணா பெரிய ஆள் இங்கே எங்கள் ஊர்லேருந்து சொல்லிக்கொண்டே இருந்தவர், உங்கள் மாமான்னு சொல்லி ஆரம்பத்தில் காட்டுருவேன். அவர் நேரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தவர், இப்படி ஒரு ஆள் இருக்குது தம்பி, அவருக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ சரியா அண்ணாவை சந்திச்சு கூட அவர் வந்து சொன்னார், நான் முகரத்தான் சொன்னேன்னு சொல்லி. அவர் என்ன சொன்னார்னு சொன்னால் ஒரு சைக்கிளாச்சு வாங்கி கொடுங்க, புது சைக்கிள். அந்த சைக்கிள் திரும்ப திரும்ப பிரச்சனை வந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி. என்ன அந்த சைக்கிள் வந்து எவ்வளோ காலமாக இப்போ வச்சுருக்கீங்க நீங்கள்? நான் என்னோட சின்ன வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் வச்சு தான் இருக்கேன். எனக்கு தான் வச்சு இதே சைக்கிள் தானே வச்சுருக்கீங்க? இதை கூட காலத்து சைக்கிள், இது பழைய காலத்து சைக்கிள் அது. அப்போ எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வச்சுருக்கீங்களோ? சரி, இப்போ உண்மையிலே வந்து இப்போ உங்களுக்கு உதவி செய்யணும்னா என்ன உதவி வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு சைக்கிள் ஒன்று இருந்தாங்க. சைக்கிள் வந்து இதே யாரும் செய்வீங்கன்றீங்க. உண்மையிலே வந்து நிறைய பேருக்கு படிக்கிற பிள்ளைகள்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கோம். அப்போ அதே மாதிரி வந்து அண்ணாவுக்கும் வந்து இந்த இடத்துல வந்து சைக்கிள் வாங்கி கொடுக்குறதுக்கு தான் நாங்கள் முடிவெடுத்து வந்து நாங்கள் கண்டிப்பாக அதை நம்ம செய்வோம். இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் அண்ணா ஆசைப்பட்ட மாதிரி அண்ணாவை கூட்டி போய் அவரோட கையாலே வந்து பணத்தை கொடுத்து நம்ம பைசைக்கிள் ஒன்று வந்து வேண்டி கொடுப்போம். வழிக்கூடவா நம்ம சரி வேண்ட போ. சரி ரைட். எங்க பெரிய வார் சைக்கிள் இருக்கு அந்த மாலை இல்லையா? என்ன இல்லையா சார்? இனி போகிறண்டா 6:80 காத்தாங்குடி தான் போகும். மருதமணி தான் போகணுமா? எடுத்து தரையிடா உங்களுக்கு? அப்படி இருக்கு. இந்த விமான சைக்கிள் இருக்கா? வார சைக்கிள் வெளியே முடிஞ்சு இருக்கா? ஓகே இருக்கா? இறங்கம்மா இருக்கா? ஒன்றே ஒன்று தான் இருக்கு போல. ஒன்று தான் இருக்கு. நல்ல காலம் ஒன்று தான். சரியா? சரி வாங்கி பாருங்க, உங்களே தான். கூட 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 வேணுமா? வேணுமா கூட? ஓ இல்லை, போட்டு எல்லாம் போகணும். கூட வேணும் கேட்டு நான். கூட வேணாம், கூட வேணும். இல்லை அந்த சைக்கிளோட வந்து ஓகே. ஐடென்டி இருக்கா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை. அவர் ஐடென்டி தெரியுமா? ஐடென்டி நம்பர் பாருங்க இல்லையா? ஐடென்டி நம்பர் அவர் ஃபோன் நம்பரும் இல்லை. ஒன்று ஏதாவது ஒரு நம்பர், எங்கட ஃபோன் நம்பர் நோட் பண்ணுங்க. உங்களோட பேர் என்ன? உலகண்ணே இல்ல இல்ல, உங்களோட பேர் என்ன சொல்லுங்க? கிட்டன்னு சொல்லியா கூப்பிடுறேன். ஜோகராஜா சுந்தர்லிங்கம். உங்களோட பேர் சுந்தர்லிங்கமோ? சுந்தர்லிங்கம் தானே? சுந்தர்லிங்கம். ஒரு பம் இருக்கு. நல்ல பம்மண்டு தாங்க. நல்ல பம் பம் இல்லாம இருந்தீங்க நீங்க. பம்மோட தெரியுங்கடாப்பா. இடையில காத்து போகணும்னு நீங்க பம் இல்லாம இருந்தீங்க எவ்வளவு காலமா? ஆட்டோட
அந்த அந்த பம்பு இல்லை இல்லை நல்ல 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 பம்பு தான். இதோட நல்ல பம்பு இருக்கு இல்லை? அதான் நல்ல பம்பு. ஓகே. இல்லை அவ்வளோ. ஐம்பது ரூபா குறை வந்து 46,000 ரூபாய். சந்தோஷம் தானே? ரொம்ப நன்றியா. இணக்கணும் இதை கொண்டு அவ்வளோதே நம்ம கொண்டு போவோம் உங்கள் ஊரில். கேஸ் எவ்வளோ 46 46,000 10 இப்போ செக் பண்ணுங்க பாரு. சரியா பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்களுக்கு மெசேஜ் வருதா? ஓகே, மெசேஜ் வரும் பாருங்க. சரி, அண்ணாவுக்கான புது சைக்கிள் வந்து ரெடி ஆகிட்டேனே. 2 பூ வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. ஓகே, அப்படி எல்லாம் இருக்கட்டும். பக்கத்தில் ஜூஸ் கடைக்கு போயிட்டு வாங்க. சரி, ஓகே. சோடங்காய், மாம்பழம் யூஸ், தேசிக்காய் யூஸ், அலிப்பேரை இல்லாமல் என்ன குடிக்க போறீங்க? என்ன குடிக்க போறீங்க? பலுடா குடிக்க போறீங்களா? ஒரு ஃபுல்லாக குடிக்க போறீங்களா? சாப்ஸ் குடிக்க போறீங்க? பலுடா தாங்க. அடிக்கிற வெயிலுக்கு குடிச்சாதான் இருக்கும். ஆனால் உண்மையிலே வந்து நான் கேட்கல வந்து சொன்ன அண்ணா வந்து இந்த தொழில் செஞ்சு வந்து இந்த சீட்டு கட்டுறாராம். வேணே சீட்டு கட்டணும். எவ்வளோ கட்டுறீங்க? மாதம் 5,000 கட்டுறேன். ஒரு மாதத்துக்கு 5,000 கட்டுறீங்க. எவ்வளோ எத்தனை பேராக எவ்வளோ வரும் முடியும்? அது நாங்கள் 26 பேர். 26 பேர் பரவாயில்ல. அப்போ ஒரு பெரிய லாபம் மட்டும் வரும் உங்களுக்கு. உண்மையிலே வந்து இப்படி தானே இந்த தொழில் செஞ்சாலும் வந்து இப்படி ஒரு சேமிப்பு இருக்கிறதால வந்து அவருக்கு ஒரு பயன் உண்டு கிடைக்கும். எனக்கு இன்றைக்கு நான் இப்போ கொல்லியான விற்று சாப்பிட்றீங்க. 2 பேர் நாங்கள் கொல்லி விற்று சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் இப்போ சாமான் எல்லாம் வாங்கி போனேன். காசு மிஞ்சாது. அதனால சைக்கிளோட இணைக்கி கொண்டு அடிக்கிறோம் வாங்குறதுக்கு. சரி, ஓகே. நம்ம எல்லாத்தையுமே வெளியில் கலைப்போம். இப்போ வந்து ஒரு கலைப்புக்காக ஜூஸ் குடிக்க வந்து நாங்கள் அப்படியே குடிச்சிட்டு போய் சைக்கிள் எடுத்துகிட்டு நம்ம போவோம். முதல்ல வந்து சைக்கிள் கடைக்கு கூட்டி போகணும் வர அந்த இணக்கிறதுக்கு. அதனால் சைக்கிள் இப்போ கடையை தான் கிடக்கு இணக்கின மாதிரி நம்ம புது சைக்கிளே வாங்கி கொடுத்தாச்சு. ஓகே, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம அப்படியே போவோம். ஒரு ஓகே, ஒரு மாதிரி கொண்டு வந்து இறக்கியாச்சு. என்ன களுவாஞ்சிரிக்கு வேண்ட போனோம். நம்ம வந்து களுவாஞ்சிரி சைக்கிள் இல்லை. அப்புறம் வந்து ஆரையம்பதிக்கு போயிருந்தோம். ஆரையம்பதியில் தான் வேண்டி வந்திருக்கு. ரைட், இனி அண்ணன் சைக்கிளை இறக்கி இதை வந்து எனக்கு கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து அவரோட
பழைய சைக்கிள் வந்து இருக்கிற நிலைமை வந்து காண்பிக்கிற பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு அவர் சொன்ன மாதிரி எத்தனை 16 வயசுலேயோ 14 வயசில் வந்து ஆரம்பித்தவர். அப்போ இருந்து எப்படியெல்லாம் மாற்றி பாவிக்கலாமோ அப்படிலாம் மாற்றி பாவிச்சிருக்காரு. ஸோ வந்து இனித்தான் வந்து சைக்கிள் மாற்றப்பட போகுது. இதெல்லாம் ஓட்ட தான் கடுமையாக தான் பாவிச்சிருக்கார் போல இருக்கு. கடுமாள் தான் நீங்கள் யாருங்க. சரி. இத்தனை வருஷமாக வந்து பாவிச்சிருக்காரு. ஃபுல்லாக ஒட்டு தானே இஞ்சிருங்க. அதெல்லாம் என்ன உடஞ்சி அதெல்லாம் அப்பா அது இந்த இதெல்லாம் ஒட்டு தானே இதெல்லாம் ஒட்டி இருக்கீங்களாப்பா. சார் ஃபுல்லாக ஒட்டி இத்தனை வருஷமாக வந்து பாவிச்சிருக்காரு. இனிமேல் வந்து ஒட்ட வேண்டியதில்லை. இனி அது கொஞ்சம் காலத்துக்கு வந்து பாய்க்கலாம். ஓகே, அண்ணா நம்மக்கிட்ட கேட்ட ஒரு உதவி வந்து அவருக்கான ஒரு சைக்கிள். எத்தனையோ வருஷமாக வந்து தனக்கு சோறு போட்டது வந்து அவர் பாவிச்சிருந்த அந்த ஒரு சைக்கிள் தான். ஸோ அந்த சைக்கிளுக்கே வந்து வயசு போயிட்டுது. அந்தளவுக்கு வந்து அவர் அதை பாவிச்சிருக்கார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் காண்பிச்சிருப்போம். ஸோ அந்த இப்போ வந்து நாங்கள் புது சைக்கிள் வண்டி கொடுக்குறதுக்கான காரணம் அவரோட உழைப்பு வந்து ஒரு உன்னதமான ஒரு உழைப்பு. ஸோ அது இன்னும் ஒரு பயனுள்ளதாக வந்து இருக்குமென்றதுக்காக வேண்டி தான் நாங்கள் அதை வண்டி கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து ஒரு சைக்கிள் பண்ணுறதுக்காக எவ்வளோலாம் ஆகணும்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. களவாஞ்சிக்கு போயிருந்தோம். அதாவது பழவத்தில் கிடையாது, சைக்கிள் கடை கிடையாது, களவாஞ்சிக்கு போயிருந்தோம். அங்கே இருக்குது. ஆனால் அங்கே வந்து சைக்கிள் இல்லை, அந்த சைக்கிள் இல்லை. அப்புறம் வந்து அங்கேருந்து காத்தாங்குடிக்கு பக்கத்தில் இருக்க 650 ஏரியும் 650க்கு தான் போய் இப்போ வேண்டிட்டு வந்திருந்தோம். சைக்கிள் வந்து எனக்கும் கொடுத்தாச்சு. என்னண்ணா சைக்கிளோட டோட்டல் ப்ரைஸ் வந்துட்டு 46,000. அண்ணாவுக்கு வந்து மிகுதி தொகை ஒன்று கையில் வந்து கொடுக்க போகிறோம். எதுக்காகன்னு தெரியுமா? தெரியலையா? சரி, எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தோம்னா வந்து அந்த பைசைக்கிள் இணைக்கிறதுக்காக வேண்டி. அடுத்து வந்து இப்போ மழையெல்லாம் வந்து பெஞ்சிட்ருக்கு. எப்போவுமே வந்து நம்ம இந்த விறகு வியாபாரம் வந்து செய்ய முடியாது. ஸோ வந்து இந்த நாட்களுக்குள்ளே வந்து ஒரு உதவி பணமாக இருக்கலாம் அவங்களோட உணவுக்காக வேண்டி. அது மட்டும் இல்லாமல் அவர் எங்கேருந்து வாரா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து இந்த நாவப்பழம் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அந்த ஏரியா தான், அதாவது கச்சக்கொடி சுவாமி மலை பக்கம். அங்கே வந்து அந்த ரோடு வந்து ரொம்ப மோசமான ரோடு. இப்போ அங்கெல்லாம் வந்து நீங்கள் ஓடி வரீங்களா ஊட்டி தான் வர. அது இந்த ஓட்டவே வந்து ஓடையில் அந்த ரோட்டால். சரி, இப்போ இருந்தாங்க பில்லை பிடிங்க, பில்லை வச்சுக்கொள்ளுங்க. சரி, இந்த சைக்கிள் வந்து யார் வேண்டி தந்தாரு தெரியுமா? தெரியாது. ஓகே, இந்த சைக்கிளை வந்து நாங்கள் கடையில் வேண்டி கொடுத்தது மட்டும் தான் எங்களோட வந்து. ஆனால் அந்த சைக்கிள் வந்து வேண்டி கொடுக்குறதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து காசு அனுப்பியிருந்தாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் வளமையாக வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் பொதுவான உதவி செய்கிறதுக்குன்னு சொல்லி சில பேர் வந்து பணத்தொகை அனுப்பி வைப்பாங்க. யாருக்காச்சும் சரி, கஷ்டப்பட்டவங்களுக்கு வாழ்வாரத்துக்கும் சரி, உணவுக்கும் சரி வந்து அவங்களுக்கான ஒரு உதவி பண்ணுங்க அப்படி சொல்லி. ஸோ அதில் ஒரு தொகை தான் வந்து ஒருத்தங்களை செய்திருந்த உதவி. பிரான்ஸில் இருக்கிற கரண் அண்ணா வந்து அனுப்பி வச்சுருந்தாரு 65,000. சரியா? சைக்கிள் வந்து எவ்வளோ நம்ம வேண்டி இருந்தோம்? 46,000 ரூபா. இப்போ வந்து இதில் இருக்கிற தொகை மிகுதி பணம் எவ்வளோன்னு சொல்லி பாருங்க, எண்ணி பாருங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 19. சரி, இப்போ 65 வந்து 46 கழிச்சா எவ்வளோ? 65 46 கழிச்சா கையில் எவ்வளோ இருக்குது? இப்போ 19. ரைட். இப்போ அந்த 19, அதாவது அவர் அனுப்பியிருந்த 65,000 46,000 ரூபாய்க்கு நம்ம சைக்கிள் எல்லாமே வந்து வேண்டிட்டோம். பம்பும் சேர்ந்து வேண்டினதால தான் அந்த ப்ரைஸ் 46,000 ரூபா. இப்போ வந்து இது வந்து 19,000 மிகுதி பணம். இதை வந்து இப்போ வச்சு என்ன செய்வீங்க? இப்போ சைக்கிள் இப்போ சீட்டு காசு கொடுப்போம். சீட்டு காசு கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கு தெரியும், அவர் சொன்னவர் வந்து உண்மையில் வந்து இப்போ நம்ம சம்பாதிக்கிற இவங்க சம்பாதிக்கிறதுலாம் வந்து அண்டைக்கு சாப்பாட்டுக்கு அவங்களோட மற்ற இதுக்கு வந்து செலவுக்கு தான் வந்து போதிய அளவு இருக்கும். ஆனால் அதிலே வந்து மிச்சம் பிடிச்சி நம்ம ஏதாச்சும் ஒரு நாளைக்கு 100 ரூபா வந்து மிச்சம் பிடிச்சாச்சு. ஒரு கிழமைக்கு வந்து 5,000 ஒரு கிழமைக்கு வந்து நம்ம 5,000 வந்து கொடுத்தோம் அப்படி சொல்லி பார்த்தோன்னா நம்மளுக்கு அது வருஷத்துக்குள்ளே வந்து ஒரு நல்லது ஒரு உதவி பணமாக வந்து சேரும். அதை வச்சுக்கொண்டு நம்மள்ட்ட குடும்பத்துக்கு ஏதாச்சும் பயனுள்ளதாக வந்து ஒன்று பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு சீட்டு கட்டுறதான் வந்து இப்போ வந்து அந்த மாறிக்காலம்ன்றதுனால அப்பப்போ வந்து வேலையை வந்து செய்யலாம் இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஒரு உதவியாக இருக்கும். கட்டுங்க. மேலே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து மெழுக்கூட்டுறதுக்கு வந்து மேலே வந்து யோசிங்க அடுத்தபடி. சரியா? இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த சைக்கிள் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா? அப்போ என்ன நினைச்சு இன்றைக்கி வேலைக்கு வழிகூட்டிங்க? வளமையாக போகிற மாதிரி பழமையாட்டம் மளிக்கிட்டு வந்தேன். போகிறது அதனால சைக்கிள் சைக்கிள் செயின் அறந்து போயிட்டு ஃபுல்லாக உருட்டி நான் வந்தேன். உருட்டி வரும்போது ஒரு அண்ணா வந்தவர். என்ன நம்பி வந்து கேட்டேன். நான் இப்படி தான் வரைச்சேன். சைக்கிள் ஓடி வந்தேன். நான் செயின் அறந்து போயிட்டு அதனால ஓட இயலாது. அப்புறம் அவர் நிப்பாட்டி சுற்றி எழுது கூடிய மனம் பார்த்தவர் போட்டு கேடு செயின் தான் மாட்டணும் நம்பி என்றார். அப்போ சரி அண்ணன்ட்ட நான்
தள்ளி எடுத்து அவர் ஏற்றதால தள்ளி விட்டவர் தள்ளி எடுத்து ஃபுல்லாக உருட்டி தான் வந்தேன். இப்படி தான் வந்து வரும்போது தான் உங்களை சந்திச்சேன் நான். சந்திச்சு ரைட். எங்களை சந்திப்பீங்க இன்றைக்கு உங்களுக்கு இந்த சைக்கிள் கிடைக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கும். இல்லை ஓகே, இப்போ சந்தோஷமா? இப்போ நான் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ இந்த உதவி பண்ண பிரான்ஸில் இருக்கிற கரண்ணாவுக்கு வந்து என்ன சொல்ல போகிறீங்க? ரொம்ப நன்றி. நாங்கள் எதுவும் மறக்க மாட்டோம். நாங்கள் சரி, உண்மையில் வந்து உங்களுக்கு செய்கிற உதவி வந்து வீண் போகாது, எங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். அதே மாதிரி உதவி செய்கிற உறவுகளுக்கும் வந்து தெரியும். அப்போ இன்றைக்கி வந்து சைக்கிள் நினைக்கிறாங்க தானே, அப்போ இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னால் நீங்கள் உருட்டி வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அப்போ அந்த சைக்கிள் வந்து பக்கத்தில் தெரிஞ்சு யாராட்ட வச்சு அந்த பிரேவோட சேர்த்து வைங்க இணைக்க முடியாது. இப்போ இணைக்கிற புது சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த சைக்கிளை வந்து நீங்கள் வீட்டை போயிட்டு நீ நாளைக்கு வந்து அதை எடுத்து வியாபாரம் செய்து கொள்ளுங்கள். சரியா? ஓகே, சந்தோஷமாக போயிட்டு வாங்க. சரி, ஓகே ஓகே. கருப்போட இறங்கி இன்றைக்கி நல்ல ஒரு வேலையை வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஏன்னா சைக்கிள் பண்ணுறது தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டுது என்ன ஓட்டம். அதான் உண்மையில் வந்து இந்த உதவி செய்கிறதுல இதான் இல்லை இருக்கிற சிக்கல். இப்போ என்னென்ன நார்மலாக வீடியோ எடுக்கணும், சரி எடுத்து போயிடலாம். ஆனால் வந்து அவங்களுக்கு வேண்டியதை நம்மளை பெற்று கொடுக்கணுன்றதுக்காக வந்து ஓடணும். உண்மையிலே பெரியலாம் சொன்ன மாதிரி தான் களவாஞ்சிலேருந்து அப்புறம் அங்கே ஆரம்பிக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ திரும்ப இன்னொரு வேறு வேலை இருக்குது, அப்படியே போகணும். அங்கே மட்டலாக போகணும். இப்போ கேட்கலாம் நிறைய பேர் வந்து நீங்கள் போகணும், நீங்கள் அதை முடிச்சுட்டு வரலாம் சொல்லி. இல்லை உண்மையிலே அண்ணா வச்சு கூட செய்ய இல்லாது அவரை வேலையை முடிச்சுட்டு திரும்ப போகிறோம். நீங்கள் அதுக்கப்புறமா வந்தால் நடத்துகிற வேலைகள் எல்லாம் உண்மையிலே வந்து அந்த சைக்கிள் லோடோட ஓடுறது வந்து இவ்வளோ பெரிய கஷ்டமான வேலைன்னு சொல்லி தெரியும். ஆனால் அந்த இதோட வந்து உருட்டிட்டு வந்த அன்னைக்குள்ள தான் உண்மையை கவலையாக இருந்தது. நான் உருட்டிட்டு வரதை பார்த்து தான் கிட்ட போய் கதைச்சினாங்க. அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது அந்த சைக்கிளில் இருக்கிற பிரச்சனைகளால் தான் வந்து உண்மையிலே இப்படியான டிலே ஆகுது அவருக்கு வந்து. அதை தாண்டி வந்து இப்படியான சிக்கல்களை எதிர்கொள்கிறாருன்னு சொல்லி அப்போ உண்மையிலே நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். அப்படியாவது சைக்கிள் வாங்கி கொடுப்போம்னு சொல்லி தான் நாங்கள் கிட்ட காய்ச்சிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து எங்கள்கிட்ட ஒரு ஆள் நாங்கள் சொன்னோம், இங்கிருந்து ஒரு ஆள் சொல்லி கொண்டு வந்தார். அந்த மாமான்னு சொல்லி நாங்கள் படி அவரை படி தான் பிடிக்கிறது சாமான் எதி போகிறதுக்கு. அப்போ அவர் சொல்லியிருந்தவர் வந்து இன்றைய நாளாக வந்து தம்பி இப்படி ஒரு ஆள் இருக்குது, அவருக்கு வந்து உண்மையாக நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய தேவையில்ல, சைக்கிள் மட்டும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கொண்டு இருந்தவர். சரியா நாங்கள் அண்ணா கிட்ட கதைக்க போக அவரும் வந்துட்டார். வந்து சொன்னார், நானும் ஒரு தான் தம்பி சொன்னேன், நீங்களே சரியாக பிடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி. உண்மையிலே நாங்களும் அதுக்கு முதல்ல அண்ணாவை சந்திச்சிருந்தோம். ஆனால் உண்மையிலே ரொம்ப நாளாக போய் சந்திக்கல. அதுக்கு முதல்ல உண்மையிலே மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். நம்ம ஆமாம், நிறைய உறவுகள் வந்து சொல்லியிருந்தீங்க தனியாக போய் அவரை வந்து சந்திங்க அவரோட வீடு போயின்னு சொல்லி. ஆனால் எங்களுக்கு இருந்த வேலைகளுக்குள்ளே வந்து அதை கண்டுபிடிக்க இல்லாமல் போயிட்டது. அப்படியே நாங்களும் மறந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த நாட்கள் வந்து தானாக வந்து சேர்ந்து கூடியிருக்கேன். உண்மையிலே வந்து சந்தோஷமான நிறைய பெற்றுச்சு. உண்மையிலே இப்படியானவங்களுக்கு உதவி செய்யக்குள்ள வந்து சந்தோஷம். ஏன்னு சொல்லி சொன்னால் அது வந்து வீண் போகாது. நான் அவர்கிட்டக்குள்ளேயும் அவர் சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு வேறு ஒன்றும் தவிர தம்பி, இந்த சைக்கிளை மட்டும் மாற்றிதாங்க, நான் எனக்கு தம்பி இருக்கிற வரைக்கும் நான் உழைச்சி கொள்வேன் அப்படின்ற மாதிரி அந்த வகையில் தான் இன்றைக்கி சைக்கிள் பெற்று கொடுத்துருக்கு. ஓகே, உண்மையில் வந்து இனி அவரோட வாழ்க்கையை அவரோட வாழ்வாரத்தை அவர் செம்மணி வந்து நடத்துவார். அண்ட் வந்து இந்த பைசைக்கிள் வண்டி கொடுக்கறதுக்கு உதவி செய்திருந்த பிரான்ஸில் இருக்கிற கரண்ணாவுக்கு வந்து என்னோட சார்பிலும் தியோட சார்பிலும் வந்து ரொம்ப 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 நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். வந்து நாங்கள் இன்றைக்கி காண்பிச்சிருந்த இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்ஜே தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.